காட்டுக்குள் புகுந்தது அனைத்தும் விரட்டி அடித்து விட்டோம் மீண்டும் காட்டிற்கு. எந்த அச்சமும் இல்லை. இடத்துல யாருமே காணுமே, எங்கதான் போயிருப்பாங்க? பார்ல உசார் பார்ல உசார் பாரா உசார் பாரா உசார் பார்ல உசார் மாடிக்கலாம். ஐயா வணக்கங்க. மயில கட்டால போய் எனக்கு ஆபத்து மனுஷன் யாரு எவரே எந்த நாடு சேர்ந்துருக்கீங்க? ஐயா வடக்கே வெகு தூரம் இமயமலை சாரில் இருந்து வருகிறோம். உடைய பேர் காமவல்லி, உடைய பேர் சரசவல்லிங்க. ஏய் காமவல்லி நாடு சொல்லிருந்தாரு. வடக்கே வெகு தூரம் இமயமலை சாரல். சாமந்தி சாமந்தி 3 முழம். ஏண்டா யாருக்கு சாமந்தி 3 முழமா? சொல்றது கப்பு கப்புன்னு ஒண்ணு ஒண்ணா சொன்னா புரியும். என்னுடைய பேரு சரசவல்லி. ஆமா. இவரோட பேர் காமவல்லி. காமவல்லி எங்க இருந்து வந்து சொன்னீங்க? வடக்கே வெகு தூரம் இமயமலை சாரல். வடக்கே வெகு தூரமா? வடக்கே வெகு தூரம் இமயமலை சாரலாம். ஒன்னு பேரு நோர்ல, ஒன்னு பேரு கார்ல. நோர்ல கார்ல காமவல்லி ஒரு பேருங்க. சரசவல்லி ஒன்னு பேர் வந்து சரசவல்லி. சரசவல்லிங்க. சரசவல்லி காமவல்லி இருவர் வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? ஆமா எதுக்காக வந்தீங்கம்மா? ஐயா நாங்க வீதி விளையாட்டு நாட்டியாடு வந்து வணக்கங்க. நீங்க ஆமா என்ன தொட்டி பேசுற? இல்ல கூட தப்பா நினைக்காத. நானும் அக்கா தங்கச்சி போய் வந்தவன். அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன். ஆமா நாட்டியம் ஆட வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இப்ப மண்டல் இருக்காரா? இருக்காரு. அது நீங்க பாக்கணும். ஆமா அதானே ஐயா? என்னடா இது இதே நாட்டியம் ஆடி புழங்குறவங்களாம். அது வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் வயிற்றை கழுவுறவங்களாம். நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் இந்த நாட்டை நாடி வந்திருக்கிறார்கள். நாட்டியம் ஆடி வெகுமானம் பெற்று அவர்கள் வயிற்று. சரி அழைத்து வா. நிஜமா போவுக்காரு அட போறங்கம்மா போங்க. சரிங்க. இல்லைன்னா என் வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு என்ன ஐயா இருவரும் வளமுடன் வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் நாட்டியமாடி அதில் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து உங்கள் வயிற்றை வளர்க்கின்றீர்கள். சரி இங்கே நாட்டியம் ஆட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு என்ன பொற்பொருள் தேவையை அழைத்து கொடுக்கிறோம், எடுத்து செல்கிறேன். உங்களுக்கு என்ன சன்மானம் உரிமை ஐயா தரன்றாரு. ஐயா நாங்க நாட்டிய ஆடாத முன்னே எனக்கு சன்மானம் தேவையில்லைங்க. நாட்டிய ஆடிட்டு பிறகு வாங்கி கொள்றோம். அடுத்து உழைப்பு நாங்க உழைக்காத முன்னே எங்களுக்கு தேவையில்லை. அப்படியா? நேர்மறையானவர்கள் தான். நீங்கள் நாட்டியம் ஆட வேண்டும். நாட்டியம் ஆடும் பொழுது நீங்களும் சிற்றின்ப பாடல் எதையுமே பாடக்கூடாது. பேரின்பமான பாடல்களை பாட வேண்டும். பாடி ஆடி உங்களுக்கு தேவையான பொற்பொருளை பெற்று பாடல் வந்து அதிகமாலாம் பாடக்கூடாது. நன்மையா பாடுங்கன்னு சொல்றாரு ஐயா. நீ காட்டு நான் பாக்குறேன். நாட்டிட்ட ஆட்டோ தொக்கு இதுல டம்மல் அடிக்கும்.
அடுத்த நாட்டு யாரு? கேட்டா சிறப்பான நாட்டியம் ஏதோ அவர்களுக்கு சித்தரி கட்டிய வரை அவர்கள் நாட்டியத்தை முடித்து விட்டார்கள். சரி, அவர்களுக்கு தேவையான பொன்பொருளை அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை அவர்கள் அதிகமாக கொடுத்து விடு. வாங்க வாங்க. நீங்க ஆடிய நாட்டியம் அவருக்கு ரொம்ப இருக்கு. நாட்டியம் ஆடினீங்க போனீங்க. உங்களுக்கு வேதம் சன்மானம்னா சன்மானம்னா நான் உங்க இடத்துல நாங்க நாட்டி ஆடணும், மன்னர் இடத்துல நாங்க நாட்டி ஆடணும், அவர் இடத்துல நாங்க வாங்கி போட. அப்ப என் கருத்தால கூட்டா அவரு கருத்தால கூட்டா ஐயா, என்னுடைய கருத்தால கொடுத்தா வாங்க மாட்டாங்க, உங்களுடைய கருத்தால கொடுத்தா வாங்குவோம். அப்படியா? சரி, நாட்டியத்தை ஆடியார்கள் அவர்களுக்கு உகந்த சன்மானத்தை நானே தருகிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை நான் தருகின்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். உங்க அருகாமல் இருக்கக்கூடிய பூச்சக்கரை கூட வேண்டும் ஐயா. உங்களுக்கு என்ன மாமயரை கூட கேட்க மாமயரே கூட கேட்க பகட்டு முறையார் உரைத்தான் சொல்லி செல்வி செல்வி நாம் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் மேல் சுழன்று கொண்டிருக்கின்றதே பூச்சக்கரை குடை. அதுக்கு யாருக்கு சொந்தமானது தெரியுமா? இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அதை விடுத்து வேற ஏதாவது கேளுங்கள். அப்படியா சுவாமி? ஒரு அரண்மனை அந்தர படிப்பெண்ணாக என் இருவரை சொல்வதென்ன குலவரையோ, சொல்வதென்ன குலவரையோ, உங்கள் செவி கொடையில் கொண்டே செல்வி செல்வி. என்னுடைய நாட்டில் அந்தரங்க பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதுவும் அந்தரங்க படிப்பெண்களாக நீங்கள் சேர்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதை விடுத்து வேற ஏதாவது கேளுங்க. சரி, அது இல்லை என்றால் எங்கள் இருவரையும் கட்டி பிடித்து ஒரு முத்தம் தர வேண்டும். என்ன தர உயர்ந்த சுக பொருளை, அந்த தரம் உயர்ந்த சுக பொருளை என் சந்திரமதிக்கு நானே நானே. பெண்களே, என்னுடைய மனைவி சந்திரமணியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடியவன் ஏகப்பத்திரி விரதம் நான். என்னை பார்த்து கட்டி எனக்கு முத்தம் நியாயமாயுது. இதை விடுத்து வேற ஏதாவது கேளுங்கள். சாமி இல்லை என்று ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் யாசிக்க வந்தீர்களா? இல்லை, என்னை சோதிக்க வந்தீர்களா? செல்லுமே செல்லுமே பெண்களே. உங்களை அடிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. யாசிக்க வந்தவர்கள் இல்லை, என்னை சோதிக்க வந்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அடித்து விரட்டு அவர்களை. ஊருக்கால போட்டு தொட்டுக்கு போறேன். ஆம்பளை வர மாதிரி வந்து போவா. நம்மள ஆம்பளை நம்மள பார்த்து ஆம்பளைக்கு வர. ஏய், நான் முனி மாதிரி கிடையாது. இப்ப முன்ன மாதிரி கிடையாது. இப்ப அவளை அடியில பூந்துனா மோசமான பிஞ்சு கீசி போட மாட்டேங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறப்பாவா? ஐயோ, மரியாதையா போயிட்டா நீங்க போயிடுங்க. இல்ல ஒரு ஐயோ அனுப்பி வைத்தேன். இதுவரை என்ன கொஞ்சம் பதில் சென்றீர்களா? ஹரிச்சந்திர மன்னனை கண்டீர்களா? அரசாங்கத்தில் முன்பதாக சென்றீர்களா? நாங்கள் இடத்தில் ஆடுவேன்
ஆடுவன் என்று எடுத்து சொன்னீர்களா? சொன்னேன்பா. ஆடினீர்களா? ஆடினோம். ஆமா. பூச்சக்கர கொடை கேட்டாயா? கேட்டோம்பா. என்ன அது சொல்~ கொடுக்க மறுத்து ஆ, விட்டார். மறுத்து விட்டாரா? அந்த ரங்க பணிப்பெண்களாக நியமிக்க வேண்டும் என்று நீ கேட்டாயா? அப்பா, ஆ. அது நான் கேட்டேன்பா. ஆ. அதையும் மறுத்து ஆ, விட்டார். மறுத்து அப்பா, விட்டார். அது மட்டும் இல்லப்பா. நாங்க இருவரையும் கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர வேணும்னு கேட்டோம். சரி. அதையும் மறுத்து விட்டார். அதையும் மறுத்து விட்டாரா மாட்டேன். பிறகு என்னடாது? அப்பா, இல்லை என்று ஒரே ஒரு பொய் சொல்லுங்க. நாங்க போறோம் சொன்னோம். அதையும் மறுத்து விட்டாரு. அதையும் மறுத்து விட்டு அது மட்டும் இல்லப்பா. ஆ. அப்பா, அவர் அருகாமல் இருக்கக்கூடிய காவலாளிகளை விட்டு எங்களை அடி அடி அப்படி அவர் செய்வாரா? அந்த பெண்கள் யாசிக்க வந்தவர்கள் அல்ல, என்னை சோதிக்க வந்த பெண்கள் அவர்கள். சுவாமி, சுவாமி, நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு இப்படி ஒரு நேரம் நேர்ந்து விட்டது. யாதொரு குற்றம் தன்னை அடிவழா செய்ததில்லை. யாதொரு குற்றம் தன்னை அழிவை நான் செய்ததில்லை. யாதொரு குற்றம் தன்னை யாதொரு குற்றம் தன்னை அடிவழா செய்ததில்லை. தீதரு கோபம் கண்டு தன்னை உதைக்காதா. அதே மலர்பாதோன் ஒன்றிடுமே. மலர்பாதோன் ஒன்றிடுமே. ஒன்றிடுமே. மலர்பாதோன் ஒன்றிடுமே. இந்த பழிக்கு நான் என்ன செய்தேன்? உபசரித்தேன் சுவாமி, சுவாமி. தவறு செய்தேன். என் மணிமுடியை நீங்கள் உதைத்தீர்கள். நான் கருதவில்லை. ஆனால் எட்டி உதைத்ததால் அந்த மணி வயிறப்பட்டதால் உங்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உதிரமான இப்படி வருகிறது. அந்த பாதம் நொந்திடுமே. பணிவகிலோ பதித்த, பணிவகிலோ பதித்த, பணிமுடிக்கு பணிவயிரம் பதைத்த நொந்திமுடியை உதைத்த பாதம் நொந்திடுமே. ஆதவன் குலமணி எவரி சொன்னா உனக்கு ஆதவன் 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 குலமணி மேற்பணி சுத்தம் உண்பந்தே விரும்பி போகையிலே நித்தம். பாதம் நொந்திடுமே. உங்கள் பாதமானது உங்கள் பாதத்திலிருந்து உதிரமானது வடிகின்றது. மலரடி மலரடி பணிந்தேன் ஓம் குருநாதா. ஓம் குரு
இந்த 2 பெண்கள் உன் அரசவை நாடி வந்தார்களா? வந்தார்கள் சுவாமி, வந்தார்கள். அப்படியா? உங்கள் கண் முன்பதாக சிறப்பாக நாட்டியத்தை ஆடி நாட்டியம் ஆடினார்கள். கண்டு மகிழ்ந்தாயா? மன மகிழ்ச்சி கொண்டாயா? மகிழ்ச்சி கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டேன். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுக்கின்றேன் என்று சொன்னேன். கொடுத்திருக்கா? ஆமாம். அவ என்ன கேட்டார்கள்? ஆரம்பத்தில் இவள் என்ன கேட்டால் பொன் பொருளை கேட்டிருந்தால் கொடுத்திருப்பேன். கொடுக்கவில்லையே. ஆனால் நான் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தின் மேல் இருக்கும் அந்த பூச்சக்கர கொடையை கேட்டார்கள். சுவாமி, அது எனக்கு சொந்தமானதல்ல, இது நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. நாட்டு மக்களுக்கு சொந்தமானதை நான் எப்படி கொடுக்க முடியும் சுவாமி? அதை எடுக்கவோ கொடுக்கவோ உனக்கு உரிமை கிடையாது. அதனால் மறுத்து விட்டார். சரி, அடுத்தபடி என்ன கேட்டால்? இந்த நாட்டில் அந்தரங்க படிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள். ஏற்றுக்க வேண்டியதானே? இல்லைன்னா குறைபாடு ஏற்றுக்க வேண்டியதானே? சுவாமி, என்னுடைய நாட்டில் எத்தனையோ பணிப்பெண்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த பணிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ளும் தகுதி இவர்களுக்கு இல்லை என்பதுதான் தெய்வ நீதியான பெண்களுக்கு தகுதி கிடையாதா? இங்க வா. அந்தரங்கனா என்ன? எந்த ரங்கம்? எந்த ரங்கம்? நான் அந்த ரங்கத்தை கேட்கிறேன், நீ எந்த ரங்கத்தை சொல்ற? ஐயோ, அந்த ரங்கத்தை கேட்கலடா. தனிமையில் இருக்கக்கூடிய ரங்கம். தனிமையிலே இனிமைக்கான இரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியாது. காரணம் தெரியுமா? அந்தரங்கம் என்பது தன் மனைவிக்கு மட்டும்தான் உரிமை. ஓஹோ, அவரை தொடவோ, துட்டு பட்டவோ, ஆடை அணுத்தவோ, ஆடை உடுத்தவோ, ஆடை அகற்றவோ அத்தனை செயலுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்தரமான விஷயம் அவளுக்கு ஒருவளுக்கு தான் முக்கியம். அந்த இடத்துல அவளுக்கு ஒண்ணு சேர்த்தாம இருக்கிறான். என்னடா கூட இல்லையா? மூக்கு லட்சணம் இல்லையா? முக லட்சணம் இல்லையா? வெட்டிக்க வேண்டியதா? பண்டத்தை வெட்டிக்க வேண்டியதா? கொஞ்சம் விடு. சரி, போ பக்கமா விடு. அடுத்தபடி என்ன கேட்டாரு? சுவாமி, கட்டி அணிந்து ஒரு முத்தம் கேட்டார்கள். சுவாமி, குடுத்துட்டு போக வேண்டியதா? இப்போ இவனு கேட்டா முத்த இவன் என்ன முத்த கொடுக்கடி என்னுடைய மனைவி சந்திரமதி தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தமைக்காகவும் நினைக்கக்கூடியவன், ஏகப்பத்தினி விரதராக இருக்கக்கூடியவன் நான். அப்படிப்பட்டவன் நானா இவர்களுக்கு மொத்தம் கொடுக்க முடியும்? பொழி ஒழுக்கம் உள்ளவன் ஒழுக்கம் தான் ஒன்ன பக்கத்துல வச்சுங்கிற. இவன் ஒழுக்கத்தில் உயர்ந்தவன். தன்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை பார்க்கும் போது அக்கா தங்க நினைச்சான். நான் கூட மாட்டான். பொண்டாட்டிய பார்த்தா மற்ற பெண்களை பார்த்தா பொண்டாட்டியா தான் நினைக்கிறேன். அதான் நீ அந்த நிலையில இருக்கிற. ஏய், வாழ்க்கையில உயரவே முடியாது. எப்போ தரங்கட்ட நினைப்புல இருக்கிறியோ தரங்கட்டுக்கு தான் போய் இருப்பேன். மேல போக முடியாது. அடுத்த மேல எடுத்த கீழே தான் இறங்கும். அப்படி இருக்கும்போது மொத்தம் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மறுத்து விட்டா. சரி விடுறா. சரி, மொத்தம் தானே கொடுக்கல விடு. அடுத்தபடி என்ன கேட்டாங்க? சுவாமி, இல்லை என்று ஒரு பொய்யை கேட்டார்கள். சொல்லிட்டு போக வேண்டியதா? சுவாமி, என்ன உரைக்கின்றீர்கள்? விரதமாக இருக்கின்றேன், சந்திரனை தவறாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட எதை பார்த்து என்று சொல்லிட்டால் நான் எப்படி வாழ்வேன் சுவாமி? அதனால் ஒரு சோதனைக்கு ஆளாகத்தான் வேண்டாம். சொல்லிட்டு போக வேண்டியது சுவாமி. அந்நிய மாத தந்தை. சரி சரி, விட்டு விடு. இப்போ ஒண்ணு கெட்டுல என் கண் முன்பதா இந்த 2 பெண்ணையும் சேர்த்து கட்டி ஒரு முத்து முறா. அந்நிய மாத தந்தை.
கட்டி அணைக்க முடியாது. இதை விடுத்து வேறு ஏதாவது கேளுங்கள். டேய், ஒரு முத்தம் கொடுக்க மறுக்கிறான், கொடுத்துட்டு போய் வேண்டித்தான். அந்தரங்க பணிப்பெண்கள் நியமிக்கணும்டா, அதுக்கு மறுத்துட்டான். சரி விடு, அந்த பூச்சக்கரை கூட உரிமை கிடையாது விடு. ஆனா கட்டி அணைந்த முத்தம் கொடுக்க மறுக்கிறான். நீ எதை வேண்டாலும் கேட்கிற, எதை வேண்டாலும் சுவாமி எதை கேளுங்கள். ஏன் என் கண்ணை கேளுங்கள், இல்லை என்றால் என் உயிரை கேளுங்கள், இல்லை இந்த மண்ணை கேளுங்கள். பாத்தியடா, இந்த உலகத்துல எது வேணாலும் கொடுப்பான். ஆனா இல்ல இந்த ஒரு பொய் வார்த்தை மட்டும் சொல்லலாம். பொன் பொருள் கண்ணை கேள், கண்ணை கேளு, என்னை கேள், என் கண்களை கேள், இந்த மண்ணை கேள், எனக்கு உரிமை உள்ள சொத்தை கேள். அத்தனை கொடுக்க மறுக்கிறேன், மறுக்க மாட்டேன். வாரி கொடுத்துறேன். ஆனா முத்தம் கொடுக்க மறுக்கிறான். எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்வையா? இல்லை என்று நான் தாராளமாக சொல்லாமல் அப்படியா? ஆமா. உண்டோ இல்லையோ சொல்வாய், உண்டோ இல்லையே சொல்வாய், உண்டோ இல்லையே சொல்வாய். சுவாமி ஆதி சாட்சியே, ஆதி சிவன் சாட்சியே, ஆதி சிவன் சாட்சியே, ஆதி சிவன் சாட்சியே. எதை கேட்டாலும் நீங்கள் எதை கேட்டாலும் தடையின்றி தாராளமாக தருவேன். இந்த சிம்மாசனம் வாய்க்கவே மன்னவா. சுவாமி இந்த சிம்மாசனம், இந்த சிம்மாசனம் தானே, இந்த மண்ணு, இந்த மண் என்ன உனக்கு சொந்த பந்த அத்தனை எனக்கு தரவத்து தரையா? தங்கி தடையின்றி தாராளமாக தருவேன். சுவாமி மாதாதே சத்தியமே, மாறாதன் சத்தியமே, ஐயா உன நித்தியமே, மாறாதன் சத்தியமே. ஹரிச்சந்திரா, இந்த நாடு நகரம் அனைத்துமே உங்களுக்கு தாரை வார்த்தை நான் கொடுக்கின்றேன். எனக்கு உன் வார்த்தை எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். முனிவரே, நீ எதை கேட்டாலும் சரி என்று அளிக்கிறேன். இந்த மண்ணை உங்களுக்கு கொடுக்கிறேன், சிம்மாசனத்தை கொடுக்கிறேன், நாட்டை கொடுக்கிறேன், நகரத்தை கொடுக்கிறேன், அத்தனை உனக்கு சொந்தமா இருக்கிறேன். எனக்கு ஒரு சத்திய வாக்கு செய்து தர வேண்டும். அவ்வளவுதானே? இதற்கு ஏன் நீங்க தயங்குகிறீர்கள்? இந்த நாடு நகரம் நீங்கள் என்ன கேட்கின்றீரோ அதை நான் செய்து தருகின்றேன் என்று இந்த நாடு நகரம் அத்தனை எனக்கு சொந்தமானது. ஆமா, எனக்கு உரிமையானது. உனக்கு உரிமையானது. ஏய், இந்த நாடு நகரம் அத்தனை எனக்கு சொந்தமாயிட்டு உனக்கு சொந்தமா சத்தியவாதி செய்து தந்திருக்கிறார். சத்தியத்தை மறக்க கூடாது. சத்தியம் மறக்க மாட்டேன். சத்தியத்தை வரமாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். ஏன்னா ஒரே நாக்கு, சொல்லு ஒண்ணுதான், செயல் ஒண்ணுதான். செயல்படிதான் சொல்லு, சொல்லுபடிதான். அதனால இந்த அயோத்தி நாட்டு எனக்காக கொடுக்கிற சத்தியவாக்கு செய்துட்டான். ஆனா சத்தியவாக்கு செய்திருக்கிறேன், ஆமா, இந்த நாட்டை எனக்கு தார வார்த்தை தரணும்.
சுவாமி இந்த நாட்டை உனக்கு கொடுக்கிறேன் என்று வாய் மூலமாக சொல்லி இருக்கிறேன். ஆனால் உப்பு சட்டி வரவோடு இந்த நாட்டை எள்ளு தர்மையோடு உனக்கு தாரை வார்த்து தர வேண்டும். எப்படி அங்க சீரங்கத்தின அது போல எனக்கு தாரை வார்த்து தந்தா எனக்கு நம்பிக்கை பிறக்கா. அப்பொழுதுதானே உங்களுக்கு ஏன் வழக்காக அதையும் நான் செய்கின்றேன். எள்ளு தர்மை முன்னடா சீக்கிரம் கொடுப்பா. சாமி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒப்பியே படதுடன் உகந்தளிக்கும் நீ இந்த நாட்டை ஒப்படைக்கிற இதுக்கு சாட்சி ஒருவன் இருக்கிறான். இருக்கட்டும். இருந்த போது உன் பக்கத்தில் கூட பட்டத்தரசிக்கு இந்த அரசாங்க உரிமை உள்ளது. அரசன் இல்லை என்றால் அரசிக்கு உரிமை இல்லையா? இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தகுதி இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் பாகம் இருக்கு இல்லையா? அதனால உன் மனைவி வந்து 2 பேரும் சேர்ந்து தாரவாத்து கொடுக்கும். என்னுடைய மனைவி என்னுடைய மகனும் வர வேண்டும். மகனா பரங்க முதல்ல முன்னாடி ஐயனை வணங்கி சந்திரபதி இதோ இருக்கின்றார் இந்த விஸ்வாமித்திரருக்கு இந்த நாடு நகர உப்பு சட்டி வரவோடு அவருக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று உன்னை கேட்டால் நான் அவருக்கு வாக்களித்து விட்டேன். உன்னுடைய மன விருப்பம் என்ன? சுவாமி தங்கள் விருப்பம் போல ஆகட்டும் சாமி. உங்கள் பேச்சுக்கு என்னையாவது மறு பேச்சு பேச்சிருக்கிறேன் நானு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது போன்று என்னுடைய பேச்சுக்கு மறுவார்த்தை இதுவரை பேசியதே கிடையாது. இப்பொழுதும் பேசவில்லை. ஆமாம், இப்பொழுதே நாம் இருவரும் சேர்ந்து இவருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறோம். இன்னைக்கு போயிடுச்சு, நாளைக்கு அவன் வருவான். எங்க அப்பா எங்க அம்மா ஏமாத்தி நாட்டை பறிச்சுட்டேன். அந்த நாட்டை எனக்கு கூட கேட்டேன். இவன் செய்த சத்தியமும் போச்சா? நான் வாங்க முடியுமா? நான் ஆட்சி நடத்த முடியுமா? உரிமை இருக்குல்ல அவனுக்கு? அவன் நான் சொன்ன சொல்லை தட்டாதவன் இல்லை. இன்னைக்கு சொல்ல மாட்டான், நாளைக்கு நினைக்கப்பா. ஆமா முடிவரே, எங்க அப்பா அம்மாவும் ஏமாத்தி நாட்டை பறிச்சுட்டு விட நாட்டை விடுன்னு சொன்னா அன்னைக்கு நான் நடுத்தல நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உன்னை கேட்காமல் இந்த நாடு நகர உப்பு சட்டி வரவோடு இதோ இருக்கின்றாரு இந்த பொண்ணுக்கு நான் தாரை வார்த்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்பா இந்த நாட்டை அவருக்கு கொடுக்கலாமா? அப்பா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல்லிக்கு பதில் சொல்வார்கள். அப்படியா? ஆகட்டும், இப்பொழுதே அவருக்கு தாரை வார்த்து கொடுக்கலாம். பாருங்க, சம்மதம் தானே? சம்மதம் சாமி. ஒப்பியே படதுடன் உகந்தளிக்கும் நாட்டை நடுநகரம் ஏற்றி கொள்ளுவீர் முனியே. இது மூஞ்சலாதே, மூஞ்சலாதே. இந்த மூஞ்சில சந்தோஷம் நாட்டை கொடுக்குற, நகரை கொடுக்குற, ஊட்டை கொடுக்குற, ஒரே கொடுக்குறேன்னு இந்த மூஞ்சில சந்தோஷம் சந்தோஷமா என்ன முகத்தில் கூட கொடுக்க வேண்டியதுடா. புத்தி என்ன முகத்தை பத்தி கோபப்படாதீங்க. இந்த நாடு நகர் வளைத்து உனக்கு இல்ல உனக்கு இருக்கிறேன்னு 2 பேரும் கிடையாது. அவன் இருவரும் என் மனம் கோலாமல் நான் என்ன சொல்கின்றேனோ அதை செய்யக்கூடியவர். நகரம் ஏற்றி கொள்ளுவீர் முனியே. இங்க சபை அருகே
எனக்கு தரவாத்து கொடுத்துட்டேன். உண்மைதான். இனிமேல் இந்த நாடு உங்களுக்கு சொந்தமானது. உப்பு சட்டி வருவோடு முதலாந்து எனக்கு தான் சொந்தம். எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. எனக்கு தான் சொந்தமானது. இந்த சிம்மாசனம் எனக்கு உரிமையானது. உனக்கு உரிமையானது. ரொம்ப நல்லா போச்சு. சரி நல்லதா நாங்கள் சென்று வருகிறோம் சுவாமி. போய் வாங்க போய் வாங்க. ஆமா நாட்டை கொடுத்துட்டு இந்த மக்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? ராஜரிசின்னு மட்டும்தான் தெரியும். ஆமா. கோபத்தில் சிறந்தவனு தெரியும், சப வலிமையில் சிறந்தவனு தெரியும். ஏன் ஒப்பனுக்கு அந்த ரங்கத்திலே ஒரு சொர்க்கத்தை ஒண்ணு அமைச்சு கொடுத்தேன். ஒரு நேரத்தில் என்னுடைய ஒரு சொர்க்கத்தை அமைச்சு கொடுத்திருக்கேன். உண்மைதான் சுவாமி. அத்தகைய என்னுடைய தந்தை ஒரு நேரத்தில் சொர்க்கம் அடையாது இருந்தார். உங்களுடைய தபோபலத்தால் என்னுடைய தந்தைக்கென்று தனி ஒரு சொர்க்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு அந்த உலகம் ஒரு சொர்க்க உலகம் தந்தைக்கு தவவழியிலே வளர்ந்தவர்கள் நீங்க. அப்படி இருக்கும்போதே இவங்க அத்தனை பேர் ராஜரிசின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த அயோத்தி நாட்டுக்கு அரசு இது வரைக்கும் அவங்க நினைக்கவே இல்லை. அதனால் வரைக்கும் நீதான் அரசாட்சி நடத்தினேன். உன் முன்பதாக உன் கரத்தாலே மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எனக்கு முடிச்சு விட்டு நடத்து. இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் முன்னிலையிலே உனக்கு முடிசூட்டு விழா நடத்தினால் நீதானே நாட்டு மன்னர் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா ஆமா அமருங்க சுவாமி. என் நாட்டு மக்களே, என் நாட்டு பிரதிகளே, இதனால் வரை இந்த நாட்டிற்கு மன்னனாக இந்த ஹரிச்சந்திரன் இருந்தார். ஆனால் இப்பொழுது இதோ இருக்கின்றாரே விஸ்வாமித்திர மாமுனிவர் ராஜரிஷி, இவர்கள் இந்த நாட்டை முடிசூட்டி நான் எப்படி அரசோற்றம் செய்தேனோ அதை விட பல மடங்கு நல்ல வாய்ப்பு எனக்கு எப்படி மதிப்பு மரியாதை என் பொருட்டு எனக்கு எப்படி மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவரை வணங்கி சென்று என்னை வணங்கி சென்றீர்களோ அதுபோல் இதோ இருக்கின்றாரே இந்த விஸ்வாமித்திரர் நானும் பாத்துக்கிறேன். வயிறு நீங்க இருந்தாங்க நீ சும்மா கொண்டாட்டு போறீங்க. ராகுல் கடை மாதிரி வந்து தாடி சுற்றலாமா மக்கள் முன்பதாக அறிவிச்சிட்டியா? முடிச்சுட்டு நடத்தலாமா? மகனுக்கு எப்படி பைபாஸ் ஓடுக்க நின்று வச்சுக்க. எட்டு லாரி வந்து போனால ஏற்று போகும். புதிய கெட்ட பை வந்து எல்லாத்தையும் புடிக்கிட்டு போறான் மாமா. முதலில் அயோத்தி நாட்டுக்கு நானே அரசன். எந்த விதமான கலக்கம் முடிச்சுட்டீங்க. நாங்க தான் ஏத்துக்கினேன். ஆமா நீங்க அனுப்பிருக்கீங்க. இந்த ஆடெல்லாம் யாருக்கு சொன்னோம்? பத்தியாடா ஓர வஞ்சனை பண்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய சொத்து சுதந்திரம் அவங்க எடுத்து போயிடலாம். ஆகையினால நீங்க உடுத்திருக்க உடை அத்தனை பேரும் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அத்தனை கைட்டு உடை 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 எடை எடை மனித வாழ்க்கை பாதையிலே மனிதனாய் நீ நடந்தாய். தீயவர்கள் வழிமறுத்து சிந்தையே பறித்துக் கொண்டார். சிந்தைகளை பறித்துக் கொண்டார். முனிவர் செய்த சூழ்ச்சி பறி போனதென்னலாட்சி. முனிவர் செய்த சூழ்ச்சி பறி போனதென்னலாட்சி. மனித வாழ்க்கை பாதையிலே மனிதனாய் நீ நடந்தாய். மனித வாழ்க்கை பாதையிலே மனிதனாய் நீ நடந்தாய். தீயவர்கள் வழிமறுத்து சிந்தைகளை பறித்துக் கொண்டார். முனிவர் செய்த சூழ்ச்சி பறி போனதென்னலாட்சி. முனிவர் செய்த சூழ்ச்சி பறி போனதென்னலாட்சி. வந்த கணக்கை புரிந்து கொண்டார். போகும் கணக்கு புரியவில்லை. வந்த கணக்கை புரிந்து கொண்டார். போகும் கணக்கு புரியவில்லை. நெல்லே உன் கலங்கி எழுதுவதும் தெரியவில்லை. உன்
காலந்தான் தீயவர்கள் வழிமறித்து சிந்தனையை மறித்துக் கொண்டார் உலகத்தை தூக்கி வந்த கணக்கை புரிந்து கொண்டார் ஓமும் கணக்கு புரியவில்லை வந்த கணக்கு புரிந்து கொண்டார் ஓகம் கணக்கு புரியவில்லை இலகினிலே உங்களைக்கு எழுதுவதும் தெரியவில்லை இலகினிலே உங்களைக்கு எழுதுவதும் தெரியவில்லை உரிவத்தை தூக்கி அது போல நின்றனாசி உரிவத்தை தூக்கி அது போல நின்றனாசி சரியாக்குதா எதுவும் குறையக்கூடாது எதுவும் குறையல. திருமணம் கொண்டு இல்ல போல பாரு. அம்மா, ஒரு திருவண்ணா நோண்டி கேக்குறான் இல்ல பக்கத்துல தான் இருக்கு சரி எடுத்து சரி கட்டி கட்டா கட்டி வை இந்த விட மாட்டான்